தமிழகத்தை பொறுத்தவரை கடன் வாங்காம இந்த ஆட்சியை, தமிழகத்தினுடைய அரசு இயந்திரத்தை நம்மால் இயக்க முடியாது என்பது உண்மை. இது எப்படி இருக்குன்னா, ஒரு குடும்பத்துல நம்முடைய வருமானம் 10 ரூபாயும் நம்முடைய செலவு 20 ரூபாயுமாக இருந்தால் அந்த குடும்பம் எப்படி வேகமாக தலை கவிழுமோ, அதுபோல தமிழகத்தினுடைய ஆட்சி இயந்திரத்தை கடனை வாங்கித்தான் தமிழகத்தை நடத்த முடியும் என்று முட்டு சந்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்தை நிறுத்தி இருக்கின்றார். ஒரு பக்கம் கடன் வாங்கியதிலே நம்பர் 1, இன்னொரு பக்கம் குடிப்பதிலே நம்பர் 1. குடிகார மாநிலமாக தமிழகம் மாறி இருக்கிறது. டாஸ்மார்க்கினுடைய வருமானம் அரசுக்கு மட்டுமே 44,000 கோடி. இந்த ஆண்டு டாஸ்மார்க்கினுடைய வருமானம் 50,000 கோடியை தாண்ட போகுது. 18 வயசிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய ஆண்கள் 19% பேரு மதுவுக்கு அடிமையாயிருப்பதாக ஆய்வு தெரிவிக்குது. அப்படின்னா 18 வயசிலிருந்துங்க 60 வயசுக்குள்ள 5 ஆண்ல 1 ஆண் மதுவுக்கு அடிமையாக இருக்கின்றார். யாரோ ஒருத்தருடைய கணவனாக இருக்கலாம், யாரோ ஒருத்தருடைய மகனாக இருக்கலாம், யாரோ ஒருத்தருடைய சகோதரனாக இருக்கலாம். வீட்டினுடைய வளர்ச்சிக்கு வர வேண்டிய அந்த பணம் இன்னைக்கு டாஸ்மார்க்கினுடைய வளர்ச்சிக்கு சென்று கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரி, திமுக ராசிபுரத்துல மேடை போட்டு பேசினா என்ன பேசுவான் தெரியுங்களா? ஐயோ, டாஸ்மார்க்கை இழுத்து மூடிட்டா தமிழகத்தை நடத்த முடியாது, வருமானம் வராது, வருமானம் இல்லாம எப்படி அரசு இயந்திரத்தை நடத்த முடியும் என்று திமுக மைக்ல பேசும். உண்மையை நான் சொல்லுகின்றேன் சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, செவி கொடுங்கள். டாஸ்மார்க் இருப்பதே திமுக நபர்களுடைய சாராய ஆலைகள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் டாஸ்மார்க் இருக்கு. டாஸ்மார்க்ல ஒரு மாதத்திற்கு விற்பனை ஆகக்கூடிய 52 லட்சம் கேஸ்ல 40% நேரடியாக திமுகவினுடைய சாராய ஆலையிலிருந்து வருது. திமுக நான் சொல்வது பினாமி சாராய ஆலை இல்லைங்க, நேரடியாக ஜெகத் ரட்சகன் பெயரில் இருக்கக்கூடிய சாராய ஆலை, TR பாலு அவர்களுடைய சாராய ஆலை, TRB ராஜா அவர்களுடைய சாராய ஆலை. அவர்களுடைய நிறுவனம் நடத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு வருமானம் வர வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பணம் வர வேண்டும், அதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழகத்துல 5500 டாஸ்மார்க் கடைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்க ராசிபுரத்தில் இருக்கோம். இன்னைக்கு 10 நாட்களுக்கு முன்பு பல்லடத்துல இருந்தோம். கள்ளக்கிணறு என்கின்ற சின்ன ஊரு பல்லடத்திலிருந்து 7 கிலோமீட்டர். அந்த ஊருக்கு நாங்கள் எல்லாம் சென்றிருந்தோம். மோகன் ராஜா என்று உங்களை போன்று என்னை போன்று சாதாரண ஒரு விவசாயி 3 ஏக்கர் தோட்டம் விவசாயம் பண்றார். தோட்டத்துல செப்டம்பர் 3ஆம் தேதி இந்த வருஷம் சாயந்தரம் ஒருத்தர் குவார்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்து தோட்டத்துல குடிக்கிறார். மோகன் ராஜா போய் சொல்றாரு, விவசாயம் பண்ற பூமி, இங்கே குடிக்க கூடாது, வெளியே போப்பான். 1 மணி நேரம் கழித்து வீச்சரவாளோடு அந்த நபர் வருகின்றார். வீச்சரவாளோடு வந்து ஃபர்ஸ்ட் மோகன் ராஜாவை கண்டன் துண்டமாக வெட்டி எறிகிறார். தடுப்பதற்காக மோகன் ராஜாவுடைய தாய் போய் தடுக்கிறாங்க. தாயை கண்டன் துண்டமாக வெட்டி எறிகின்றான். மோகன் ராஜாவுடைய சித்தி போய் தடுக்க போறாங்க. சித்தியை கண்டன் துண்டமாக வெட்டி எறிகின்றாங்க. மோகன் ராஜாவுடைய தம்பி போய் தடுக்கிறாங்க. இது எங்கேயோ பீகார்லயோ ஜார்க்கண்ட்லயோ வெஸ்ட் பெங்கால்லயோ நடக்கலீங்க, இங்க இருக்கிற பல்லடத்துல 1 மாசத்துக்கு முன்னாடி செப்டம்பர் 3ஆம் தேதி நடந்த நிகழ்வு. 4 பேரை 10 நிமிஷத்துல கண்டம் துண்டமாக வெட்டி எறிகின்றார். காரணம் என்னன்னா, மோகன் ராஜா அந்த நபரை பார்த்து இங்கே குடிக்க கூடாது என்று சொன்ன ஒரே ஒரு காரணம். மது வீட்டை அழிக்கும் என்று சொன்னால் இங்கே மது வீட்டை அழிக்கலீங்க, 4 தலைமுறை அழித்திருக்கிறது. மோகன் ராஜாவுடைய தாய், சித்தி, தம்பி, 4 குடும்பங்களை சூறையாடி இருக்கிறது. ஏன்? டாஸ்மார்க் கடையில மதுவை வீங்க, கோயில் பக்கத்துல டாஸ்மார்க் கடை, ஸ்கூல் பக்கத்துல டாஸ்மார்க் கடை, பார்க்கிற இடத்துல டாஸ்மார்க் கடை, இன்னும் அதிகமாக பணம் கொடுத்து வாங்க வேண்டும் என்று மாலில டாஸ்மார்க் டிலைட் என்று உயர்தர கடை, எங்கே பார்த்தாலும் டாஸ்மார்க் இப்போது வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பெண்கள், நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், டாஸ்மார்க் நம்முடைய சந்ததியினருக்கு எதிரி, நம்முடைய குழந்தைகளுக்கு எதிரி, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எதிரி. அடுத்த கட்ட தமிழகம் எங்கே செல்ல வேண்டுமோ அதற்கு டாஸ்மார்க் எதிரி. 44,000 கோடி அரசுக்கு வர்ற வருமானங்க. டாஸ்மார்க்குடைய வருமானம் 1 லட்சம் கோடியை தாண்டு. 4 பேர் கள்ளக்கிணறுல பல்லடத்துல துடிதுடிக்க வெட்டி கொல்லப்பட்டார்கள். ஸ்டாலின் என்ன கொடுத்தாருங்க? வெட்டி கொல்லப்பட்ட ஒருத்தருக்கு 2 லட்சம் ரூபாய் நஷ்டீடு கொடுத்தார். ஆனா 2 லட்சம் ரூபாய் வாங்குவதற்கு வீட்டில் ஆள் இல்லை. இதே கள்ளச்சாராயத்தை குடித்து யாராச்சும் இறந்திருந்தாங்கன்னா ஸ்டாலின் எவ்வளவு கொடுப்பாருங்க? 10 லட்சம். சாராயத்தை குடிச்சு செத்தா 10 லட்சம், சாராயத்தை குடிச்சிட்டு இன்னொருத்தனை கொன்னா 2 லட்சம். இது போன்ற ஒரு கேடுகட்ட ஆட்சியை இந்திய துணை கண்டத்தினுடைய வரலாற்றுல யாராச்சும் பார்த்திருக்கிறீங்களா? இந்திய துணை கண்டத்தினுடைய வரலாற்றுல இது போன்ற ஒரு ஆட்சியை நீங்க யாராவது பார்த்திருக்கீங்களா?
அது போன்ற ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கின்றோம் சகோதர சகோதரிகளே. எதற்காக சொல்றாங்க, உங்க ராசிபுரம் பக்கத்துல கூனவேலம்பட்டி புதூர் பஞ்சாயத்து இருக்கு, கரையான் திண்ணி புதூர் ஊர் இருக்கு. ஒரு காலத்துல பனைமரமாக இருந்த ஊர் ராசிபுரம். பனைமரத்தை வெட்டியாச்சு, பனைமரத்தினால எந்த பிரயோஜனம் இல்லைன்னு நம்ம வெட்டிட்டோம். ஆனா பனைமரத்துல எவ்வளவு பிரயோஜனம் இருக்குன்னு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய ஆளுநருக்கு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கும். பனை மரத்தையும் தென்னை மரத்தையும் முறையாக தமிழகத்துல பயன்படுத்தினால் 1,00,000 கோடி ரூபாய் வருடத்திற்கு வருமானம் ஈட்ட முடியும். 1,00,000 கோடி ரூபாய் பனைமரத்திலிருந்து தென்னை மரத்திலிருந்து 138 பொருட்கள் எடுக்க முடியும். கொடுத்திருக்கும். நாங்கள் சொல்லுகின்றோம், டாஸ்மார்க்ல 4/3 பகுதி இழுத்து மூடுங்க. 4/3 பகுதி வேண்டாம். மக்கள் குடிக்க வேண்டும் என்றால் கள்ளுக்கடையை திறப்போம். கள்ளுக்கடையில போய் குடிக்கட்டும். அது திமுக காரங்க சொல்றாங்க, கள்ள குடிச்சாலும் போதை வரும் அல்ல, கல்லுல கலப்படம் வராதா? எதற்காக பாரதிய ஜனதா கட்சி விபரீத விளையாட்டை விளையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக சொல்லுகின்றேன். இதற்கு முன்பு திமுக அரசு ஆட்சியில் இருந்த பொழுது 2006 12 வரை 2009 ஜூன் மாசம் 3ஆம் தேதி கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு நீதிபதி கூப்பா சிவசுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில ஒரு குழுவை போடுறார். அந்த குழுவினுடைய வேலை என்னன்னா, தமிழகத்திலே கள்ளுக்கடையை திறக்க வேண்டுமா என்று ஆராய்ந்து ஒரு ரிப்போர்ட் கொடுங்க. 2009 கலைஞர் அந்த குழுவை போடுறார். 11 மாதங்கள் கழித்து 2010 மே மாசத்துல நீதிபதி கூப்பா சிவசுப்பிரமணியம் அவர்கள் அறிக்கையை கொடுக்கிறார். அந்த அறிக்கையினுடைய ஒரே ஒரு 2 வரியை நான் படிச்சு காட்டுறேன் பாருங்க. கேடு விளைவிக்கக்கூடிய ரசாயன பொருட்களை மூலப்பொருளாக வைத்து தயாரிக்கப்படும் வெளிநாட்டு வகை மதுபானங்களை அனுமதிக்கும் போது குறைந்த பாதிப்பு கொண்ட கல்லை தடை செய்வது என்பதை நியாயப்படுத்த முடியாது என்று நீதிபதி அறிக்கை கொடுக்கிறார். ரசாயனத்தை வச்சு நீ லிக்கர் செய்யற, ஆனா எந்த பாதிப்பும் இல்லாத அல்லது குறைந்த பாதிப்பு இருக்கக்கூடிய கல்லை எதற்காக தடை செய்கின்றார் என்று கலைஞர் அவர் போட்ட டீம் கலைஞருக்கு அறிக்கை கொடுக்கிறார். ஆனா கலைஞர் அவர்கள் அந்த அறிக்கையை ஏத்துக்கல. ஏன் ஏத்துக்கலைங்க? அந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்டிருந்தால் ஜெகத் ரட்சகன் கோச்சுக்குவார், TR பாலு கோச்சுக்குவார், அவர்களுடைய சாராய ஆலையை நடத்த முடியாது. சமீபத்தில் ஜெகத் ரட்சகன் அவருடைய வீட்டுல வருமான வரித்துறை ஒரு ரைடு அடிச்சாங்க. 10 நாட்களுக்கு முன்பு ஒரு வாரம் ரைடு போச்சு. 100 இடத்துல ரைடு போச்சு. ரைட்ல என்ன கிடைச்சது அப்படின்னு நீங்க கேட்கணும். ரைடு முடிந்த பிறகு வருமான வரித்துறை ஒரு செய்தி குறிப்பு கொடுக்கிறாங்க. ஜெகத் ரட்சகன் நடத்த வருமான வரித்துறை ரைடுல எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு நான் சொல்றேன், கணக்கு நீங்க போட்டு. அவர் நடத்தக்கூடிய தனியார் மருத்துவ கல்லூரி டொனேஷனை வாங்கிக்கிட்டு மெடிக்கல் சீட்டை வித்ததுக்கு 400 கோடி ரூபாய் போலி ரசீது. கணக்கு நீங்க போட்டு. 400 கோடி ரூபாய் அவருடைய தனியார் மருத்துவ கல்லூரியில கேபிடேஷன் டொனேஷன் MBBS சீட் 400 கோடி. 25 கோடி ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுத்ததாக அவருடைய கல்வி நிறுவனத்திலே பொய் கணக்கு. 400 கோடி 25 கோடி கூட்டினீங்கன்னா 425 கோடி. 500 கோடி ரூபாய் அவர் நடத்திய சாராய ஆலையில மூலப்பொருட்களை வாங்கியதாக எழுதப்பட்ட பொய் கணக்கு 500 கோடி. 400 கோடி 25 கோடி 425 கோடி 500 கோடி சேர்த்துனீங்கன்னா 925 கோடி. ஜெகத் ரட்சகன் நடத்தக்கூடிய ட்ரஸ்ட்ல அவருடைய சொந்த பயன்பாட்டிற்காக அவர் எடுத்த 300 கோடி. 925 கோடியும் 300 கோடி சேர்த்துனீங்கன்னா 1225 கோடி ரூபாய் ஒரு வருமான வரித்துறை ரைட்ல, ஒரு திமுகவுடைய எம்பியில, ஒரு ஜெகத் ரட்சகன் ஒரு வாரத்துல மத்திய அரசு கிடைத்திருக்கிறது. அதனால்தான் நாம் DMK ஃபைல்ஸ் வெளியிட்ட பொழுது ஜெகத் ரட்சகன் அவருடைய சொத்து மதிப்பை 54,000 கோடி ரூபாய்க்கு மேல நாம சொல்லி. தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி. தமிழ்நாட்டினுடைய மொத்த பட்ஜெட் ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி. ஆனா திமுக ஒரு தனி மனிதனுடைய சொத்து நாங்கள் கண்டுபிடித்த வரை 54,000 கோடின்னு சொல்ல வரலீங்க, நாங்கள் கண்டுபிடித்த வரை 54,000 கோடி. எந்த அளவுக்கு இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வருமான வரித்துறையில 1225 கோடி ரூபாய் வருமான ஏய்ப்பு. இப்ப தெரியுதுங்களா எதற்கு நீட் எதிர்க்கிறாங்க? நீட் வந்துச்சுன்னா திமுக நடத்தக்கூடிய தனியார் கல்லூரியில கேபிடேஷன்ல சீட்டை விற்க முடியாது. அதனாலதான் நீட்டை எதிர்த்து திமுக ஒரு நாடகம் போடுறாங்க. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு தம்பி வந்து பேசுறான், நான் நீட்டுக்கு எதிரி, நீட்டை ஒழிக்கணும். பத்திரிகை நம்பர் தம்பிட்டு கேட்கிறார், தம்பி எந்த காலேஜ்ல படிக்கிறேன்? அந்த தம்பி வாய் தவறி தெரியாம
நான் 1.5 கோடி ரூபாய் கொடுத்து படிக்கிறேங்க அப்படின்னு ஒரு காலேஜ் பேர் சொல்றாங்க. அதை இன்கம் டாக்ஸ் கார யாரோ கேட்கும் பொழுது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இது ஜெகத் ரட்சகன் அவர் கல்லூரி. அதுக்கப்புறம் 15 நாள் கழிச்சு ரைட் அடிச்சா 400 கோடி ரூபாய் கேபிடேஷன் ஃபீ ஸ்லிப் கிடைக்கும். அதனால திமுக நண்பர்களே, நிறைய நீட் எதிர்ப்பு டிராமா போட்டுக்கிட்டே இருங்க. நிறைய பேர்த்த மேடையில் ஏறி பேச வச்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய ஒரு கல்லூரியுமே இதுல மாட்டத்தான் போகுது. திமுகவுடைய நீட் எதிர்ப்பு என்பது ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கறங்க ஐயா. திமுக இதுவரை 5 முறை முழுமையாக முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க. இப்ப 6வது முறை. திமுக கட்சி ஆரம்பித்த பிறகு 1967 இருந்து 5 முறை இருந்துட்டு இப்ப 6வது முறை. திமுக மொத்தமா தமிழ்நாட்டுக்கு எத்தனை அரசு மருத்துவமனை கல்லூரி கொண்டு வந்தாங்க? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். திமுக ஆட்சி எல்லாம் சேர்த்து 5 முறை ஆட்சியில் இருந்த திமுக 6வது முறை இத்தனை ஆண்டுகளாக ஆட்சியிலிருந்து தமிழகத்திற்கு கொண்டு வந்த மொத்த அரசு மருத்துவ கல்லூரி எவ்வளவுங்க? 5. மோடி ஐயா ஒரே நேரத்துல தமிழகத்திற்கு எவ்வளவு அரசு மருத்துவ கல்லூரி கொடுத்தாருங்க? 11. இதுலதான் இந்த நீட் டிராமா இருக்குது. திமுகவை பொறுத்தவரை தமிழகத்திற்கு எப்பொழுதுமே அரசு மருத்துவ கல்லூரி வேண்டாம். ஆனா திமுக தமிழகத்திற்கு 17க்கு மேல தனியார் மருத்துவ கல்லூரி கொண்டு வந்திருக்காங்க. இதைத்தான் நீங்க பாயிண்ட் பிடிக்கணும். தனியார் மருத்துவ கல்லூரி என்பது திமுகவும் பினாமிகளும் நடத்தக்கூடியது. அதுல ஒரு சீட்டை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சூப்பரா லாக் பண்ணுவாங்க. எப்படி லாக் பண்ணுவாங்கன்னாங்க, நம்ம குழந்தைங்க எல்லாம், நானும் ராசிபுரத்துல படிக்கும் பொழுது மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எழுதுவேன், இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எழுதுவேன். அந்த லிஸ்ட் திமுக கையில் இருக்கும். திமுகவுடைய மருத்துவ அமைச்சர் கையில லிஸ்ட் இருக்கும். ஒரு வாரம் கழிச்சு இன்டர்நெட்ல போடுவாங்க. அப்பதான் நமக்கு மெரிட் லிஸ்ட் தெரியும். நமக்கு டாக்டர் கிடைச்சதா டாக்டர் கிடைக்கலையான்னு. நான் சொல்லிங்க, ஆற்காட்டு வீராசாமி என்ன சொல்றாரு. அந்த லிஸ்ட் ஆற்காடு வீராசாமி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது கைக்கு லிஸ்ட். உடனே ஆற்காடு வீராசாமி அவர் என்ன பண்ணுவார்னா, தனியார் மருத்துவ கல்லூரிக்கெல்லாம் இந்த லிஸ்ட் கொடுத்துருவார். மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கங்க, இன்னும் லிஸ்ட் மக்கள் பார்வைக்கு வரல, மந்திரி கையில தான் இந்த லிஸ்ட் இருக்கு. தனியார் மருத்துவ கல்லூரி லிஸ்ட வாங்கிட்டு பார்ப்பாங்க. இந்த லிஸ்ட்ல யாருக்கெல்லாம் உறுதியா அரசு மருத்துவ கல்லூரி கிடைக்கும். உங்களுக்கு தெரியும், ரேங்க் 10 உறுதியா கிடைக்கும், ரேங்க் 15 உறுதியா கிடைக்கும், ரேங்க் 50 உறுதியா கிடைக்கும். அந்த குடும்பத்தை கான்டாக்ட் பண்ணுவாங்க. தம்பி, ஏன் தனியார் மருத்துவ கல்லூரி ஒரு சீட் எடுத்துக்கப்பா, லாக் பண்ணி வச்சுக்கப்பாங்க. 1 லட்சம் ரூபாய் இவங்களே பணத்தை கட்டி அந்த பையனுக்கு ஒரு சீட்டை போட்டுருவாங்க. ஒரு வாரம் கழித்து அரசு பொதுமக்களுக்கு பட்டியலை வெளியிடும். அதன் பிறகு 1 மாதம் கழித்து கவுன்சிலிங் ஆரம்பிக்கும். கவுன்சிலிங் இந்த தம்பிக்கு அரசு மருத்துவ கல்லூரியில சீட்டு கிடைச்சிடும். அப்ப தனியார் மருத்துவ கல்லூரியில லாக் செய்யப்பட்ட அந்த சீட்டு டொனேஷனுக்கு விற்கப்படும். இதுதான் திமுகவினுடைய நீட் டிராமா. இது வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த லிஸ்ட வச்சு விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. ஒரு லிஸ்ட வச்சு தனியார் கல்லூரியில வச்சு ஒரு சீட்டை 3 கோடி 4 கோடி 5 கோடிக்கு வித்தாங்க. இப்ப மோடி ஐயா என்ன பண்ணிட்டாரு, நீ தனியார் கல்லூரிக்கு போனாலும் நீட்டு, நீ அரசு கல்லூரிக்கு போனாலும் நீட்டு, நீ இந்தியால எந்த கல்லூரிக்கு போனாலும் நீட்டு, ஒரே ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், ஒரே ஒரு லிஸ்ட், உனக்கு அரசு மருத்துவ கல்லூரி கிடைச்சா அரசு மருத்துவ கல்லூரிக்கு போ. இன்னைக்கு இவர்கள் சொல்லுகின்றார்கள் திமுக, ஏன்னா நீட்டை பத்தி நம்ம பேசணுங்க. ஏன்னா திமுக சில உடன்பிறப்புகள் கையெழுத்து வாங்குறன்னு அங்கங்க சுத்திக்கிட்டு இருக்கிறான். 50 லட்சம் கையெழுத்துங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. திமுக தலைவர் சொல்றாரு தொண்டர்களே 1.5 கோடி இருக்காங்க. அப்ப எதுக்கு 50 லட்சம் கையெழுத்து வாங்குற? 5 கோடி கையெழுத்து வாங்கணும்ல. நீ உண்மையாலுமே சரியான ஆளா இருந்தா, நீ சரியான முதலமைச்சரா இருந்தா, சரியான கட்சியா இருந்தா நீ 5 கோடி வாங்கு. தொண்டர்கள் 1.5 கோடி வச்சுக்கிட்டு இவங்க சொல்றது எத்தனை எனக்கு தெரியாதுங்க. தொண்டர்கள் 1.5 கோடி வைத்துக் கொண்டு இவர்கள் சொல்வது 50 லட்சம் கையெழுத்து. அது சாதனையாம், வரலாற்று சாதனையாக 50 லட்சம் கையெழுத்து. இது எப்படி? நாங்க அந்த கூவத்துல கலைஞர் கருணாநிதி அற்புதமா சொல்லுவார், மத்திய அரசு பணம் கொடுக்குது கூவத்தை சுத்தம் பண்ண, பணத்தை எல்லாம் சாப்பிட்டாச்சு. மத்திய அரசுல இருந்து ஒரு குழு ஆராய வருது. உடனே கலைஞர்கிட்ட கேட்கிறாங்க, போய் ஆராயலாமாங்க ஐயா, கூவத்தை சுத்தப்படுத்திட்டீங்க. ஐயோ, கூவத்துல முதலை இருக்கு, போனீங்கன்னா கடிச்சு வச்சிடும், ஆராய போகாது. இது திமுகவுடைய டிராமா. சர்க்கரை இருக்காது, சர்க்கரை இருந்த சாக்க கரையான் சாப்பிட்டு தொடர்ச்சியாக இதே டிராமாவை பண்ணி பண்ணி சர்க்காரிய கமிஷன்ல மாட்டி கையெழுத்து டிராமாவை மறுபடியும் திமுக எடுத்து 50 லட்சம் கையெழுத்து. அதனால திமுக உடன்பிறப்புகள் யாராச்சும் கேட்டுட்டு இருந்தா நான் சொல்ல விருப்பப்படுறேன், மோடி அவர்கள் ஒரு புது ஆர்டர் போட்டிருக்காங்க. தனியார் மருத்துவ கல்லூரியில் இருக்கக்கூடிய பாதி சீட்டை
அரசு மருத்துவக் கல்லூரியினுடைய ஃபீஸ வாங்கணும்னு மோடி ஐயா ஆர்டர் போட்டிருக்காங்க. நீங்க சரியான ஆம்பளையா இருந்தா தமிழகத்துல போய் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அதாவது மறுபடியும் சொல்லுகின்றேன், 50% அரசு மருத்துவக் கல்லூரிக்கு என்ன ஃபீஸ்? வருஷத்துக்கு 13,000 ரூபாய். தனியார் மருத்துவக் கல்லூரியினுடைய 50% பாதி சீட்டுக்கு 13,000 தான் வாங்கணும். மிச்ச பாதி தான் நீ 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் வாங்கணும். தமிழ்நாட்டுல நடைமுறைப்படுத்தாம டிராமா பண்ணிட்டு எதற்காக போலி நீட் எதிர்ப்பு நாடகத்தை நீங்க போட்டுட்டு இருக்கீங்க? எதற்காக இதை நான் சொல்லுகின்றேன் என்றால் சகோதர சகோதரிகளே, ஜெகத் ரட்சகன் ரைடுலயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. நீட் வந்த பிறகும் ஏதோ ஃப்ராடு பண்ணி 400 கோடி ரூபாய்க்கு சீட்டை வித்திருக்காங்க. நீட் வந்த பிறகு சீட்டை விற்க முடியாதுங்க. 2014 சீட்டை விற்க முடியாது. ஆனா இந்த தம்பி 1.5 கோடி ரூபாய் கொடுத்து இப்ப சேர்ந்திருக்கிறான். அந்த தம்பி மைக்ல சொல்றான் 1.5 கோடி கொடுத்தேன். அதனால் நீங்களாகவே வருமான வரித்துறையை வெத்தலை பாக்கு வச்சு நீங்க கூப்பிட்டா நான் என்ன பண்ண முடியும்? உடனே பிஜேபி மேல அண்ணாமலை மேல குற்றம் சுமத்துவாங்க. இவன் தான் போய் டெல்லியில போய் நோண்டி விட்டு கூட்டிட்டு வர்றான். நீங்க வெத்தலை பாக்கு வச்சு வாங்க வாங்க தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னா நாங்க தடுக்கவா போறோம்?